அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜெயிச்சிருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் ஒரு 3 நாட்டு அதிபர்களோட தூக்கத்துக்கு வேட்டு வச்சிருக்காருன்னே சொல்லலாம். அது பற்றி இன்றைய கவர் ஸ்டோரி நிகழ்ச்சியில் பார்க்கலாம் வாங்க. அமெரிக்காவில் மொத்தம் 50 ஸ்டேட் இருக்கு, மாகாணங்கள்னு சொல்லுவாங்க. இதில் 51வது மாகாணமா கனடாவையும் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு புது குண்டை போட்டிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். என்னதான் விஷயம் அப்படின்னா, அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கனடாவில் அமெரிக்கர்கள் வசிச்சுட்டு வர்றாங்க. இவங்க தங்களோட பூர்வீக நாடான அமெரிக்காவோட சேரணும்னு விருப்பப்படுவதா டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். இதில் எந்த அளவுக்கு உண்மை அப்படியெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும், அவர் எந்த அடிப்படையில் இதை பேசுகிறாரு அப்படின்னா, அமெரிக்காவோட பாதுகாப்பை பலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை ரொம்ப நாளாகவே அவர் சொல்லிட்டு வர்றாரு. கனடாக்கு நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் $10 கோடி கொடுக்குறோம், அதுக்கான காரணம் யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு. வர்ற அக்டோபரில் கனடாவில் எலெக்ஷன் நடக்க போகுது. ஜஸ்டின் ட்ரூடோ மறுபடியும் ஆட்சிக்கு வருவாரா அப்படின்னு பரபரப்பான ஒரு தேர்தல் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு புது குண்டை தூக்கி போட்டிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இப்படி கனடாவோட ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கும் போதே கிரீன்லாந்தையும் ஒரு பக்கம் வம்பிழுத்திருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். சரி, கனடாவோட தான் இந்த பிரச்சனை, கிரீன்லாந்து கூட என்னப்பா பிரச்சனை அப்படின்னா, கிரீன்லாந்து பூர்வீக ரீதியாகவே அமெரிக்காவுக்கு சொந்தமானது. அமெரிக்காவோட பொருளாதாரத்தையும் பாதுகாப்பையும் வலுப்படுத்தணும் அப்படின்னா கிரீன்லாந்து அமெரிக்கா கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இதை கேட்ட கிரீன்லாந்து பிரதமர் உண்மையாலுமே அவர் பேசுறாரா இல்லை எதுவும் கலாய்க்கிறாராங்கிற டோன்ல தான் பிரஸுக்கிட்டே பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் உண்மையாலுமே கிரீன்லாந்து விலைக்கு வாங்க போகிற டோனில் பேசுகிறாரா இல்லை கேலிக்கு பேசுகிறாங்கிறது எனக்கு தெரியல. கிரீன்லாந்து விற்பனைக்கு கிடையாது, நாங்கள் டென்மார்க்கோட அங்கமும் கிடையாது, நாங்கள் சுதந்திரமான மக்கள், கிரீன்லாந்து மக்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு பேசியிருக்காரு. சரி, கிரீன்லாந்து எங்கே இருக்குது அப்படின்னா, நார்டிக் கண்ட்ரீஸில் இருக்கிற டென்மார்க்கோட ஒரு அங்கம் தான் இந்த கிரீன்லாந்து. சுமார் ஒரு 600 வருஷமாக டென்மார்க்கோட அங்கமாக கிரீன்லாந்து இருந்துட்டு வருது. ஆனாலும் கிரீன்லாந்துக்குன்னு தனியாக ஒரு அமைச்சரவை இருக்கு, பிரதம மந்திரி இருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒட்டுமொத்த கிரீன்லாந்தும் அமெரிக்காவுக்கு சொந்தம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்கிறது நார்டிக் கண்ட்ரிஸ் ஃபுல்லாமே பரபரப்பாக பேசப்பட்டு வருது. கனடா, கிரீன்லாந்து தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் கையை வச்சிருக்கிற அடுத்த நாடு பனாமா. மத்திய அமெரிக்காவில் இருக்கிற பனாமா நாட்டில் தான் இந்த பனாமா கால்வாய் அமைஞ்சிருக்கு. 1904 கட்டப்பட்ட இந்த பனாமா கால்வாய் இன்று உலகம் ஃபுல்லாக ட்ரேடில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். வட மற்றும் தென் அமெரிக்க கண்டங்களுக்கு இடையே, அதாவது அட்லாண்டிக்கையும் பசிபிக்கையும் இணைக்கக்கூடிய புள்ளி தான் பனாமா கால்வாய். ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு 14,000 கப்பல் இந்த பனாமா கால்வாய் வழியாக பயணிக்குது. அதாவது 23 லட்சம் கோடி மதிப்புள்ள பொருட்கள் இந்த பனாமா கால்வாய் வழியாக எடுத்து செல்லப்படுது. இதில் டாக்ஸ் விதிப்பாங்கல்ல, ஒவ்வொரு நாடும் தன்னோட நாட்டில் இருக்கிற கால்வாயை பயன்படுத்துறதுக்காக சில நாடு டாக்ஸ் விதிக்கும். அந்த மாதிரி பனாமா கால்வாய்க்கு சில டாக்ஸ்களை விதிக்குது. அந்த நாட்டை கடந்து செல்கிற கப்பல்கள் பனாமாக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை டாக்ஸாக கட்டணும். இதன் மூலமாகவே ஒரு 8,500 கோடி பனாமா நாட்டுக்கு கிடைச்சிட்டு வருது. இது போக பனாமா கால்வாய்க்கு பக்கத்தில் 2 துறைமுகங்கள் இருக்கு. 2 துறைமுகங்களையுமே ஹாங்காங்கை சேர்ந்த 2 நிறுவனங்கள் நிர்வகிச்சுட்டு வர்றாங்க. சீனாவோட நேரடி கட்டுப்பாட்டில் ஹாங்காங் இருக்கிறதுனால பனாமா கால்வாய் மீது சீனாவோட ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு ட்ரம்ப் ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு. அதனால பனாமா கால்வாயையும் கைப்பற்ற போவதாகவும் பேசிட்டு வராராம். திடீர்னு பனாமா கால்வாய் மேலே ட்ரம்புக்கு என்ன அக்கறை அப்படின்னா, அமெரிக்காவோட வர்த்தக கப்பல்களில் ட்ரேட் ஷிப்பில் ஒரு 75% கப்பல்கள் பனாமா கால்வாயை தாண்டி தான் அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருந்து பசிபிக் பெருங்கடல் நோக்கி போக வேண்டியது இருக்கு. பனாமா கால்வாயை சொந்தமாக்கிட்டோம் அப்படின்னா இதன் மூலமா நிறைய பணத்தை சேவ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காரு. அதுக்காக இன்னொரு நாட்டில் இருக்கிற கால்வாயை எங்க நாட்டுக்கு சொந்தம் சொல்றதெல்லாம் வேற லெவல் புத்திசாலித்தனம்னே சொல்லலாம். பனாமா கால்வாய் விஷயம் பரபரப்பாக பேசப்படுறதுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு பனாமா நாட்டோட அதிபர். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பனாமா ஆரம்பத்திலிருந்தே பனாமா நாட்டுக்கு சொந்தம், அதை ஒருபோதும் விட்டு கொடுக்க முடியாது, அமெரிக்காவால் 1% இடத்த கூட கைப்பற்ற முடியாது, அதுக்கு நாங்கள் அனுமதிக்கவும் மாட்டோம், பனாமா விற்பனைக்கு கிடையாது அப்படின்னு தெளிவாகவே சொல்லியிருக்கிறார். பொதுவாக ஒரு நாட்டோட அதிபர் இன்னொரு நாட்டு அதிபரை பற்றி பேசுவாங்க, அவங்களோட நிறை குறைகளை பற்றி பேசுவாங்க, இல்லைனா குற்றச்சாட்டுகளை முன்வைப்பாங்க. ட்ரம்ப் இப்போ தான் ஜெயிச்சிருக்காரு. ஜனவரி 20ஆம் தேதி தான் பதவியேற்பு விழாவே நடக்க போகுது. அதுக்கு முன்னாடியே கனடா, கிரீன்லாந்து, பனாமான்னு அடுத்தடுத்த நாடுகளை வாங்க போகிறதா பேசிட்டு வர்றாரு. இன்னும் கைக்கு பவர் வந்துச்சு அப்படின்னா அவர் என்னென்ன பண்ண போகிறாரோ அப்படிங்கிற பயம் பல தலைவர்கள்ட்ட இருக்குன்னே சொல்லலாம்.